ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரீம்லைட் யூஐ வந்து எப்படி நான் உங்களுக்கு ரன் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்க்கு ஃபோல்டர் நேம் வந்து வச்சுக்கோங்க. சரியா, ப்ரைவேட் ட்ராக் ஸ்ட்ரீம்லைட் அப்படின்னு நான் நேம் வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெக்கமெண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட். உங்களுக்கு என்னென்ன லைப்ரரிஸ் ரெக்கமெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது. ஆக்சுவலி இது வந்து ஒரு புது என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி, புது என்விரான்மெண்ட்னா இப்போ நீங்கள் புதுசாக வந்து வீடு வாங்குறீங்க அப்படின்னா திரும்ப எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுவீங்களா? ஸோ டிவி, தென் லைட்டு, தென் வந்து ஃபேனு, இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்களா? ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா உங்களுக்கு இடம் ஃப்ரீயாக இருக்கும். புரியுதா? இப்போது நீங்கள் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது நார்மலாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, பிப் இன்ஸ்டால் இன்ஸ்டால்ட்டு, அப்போ எல்லாமே ஒரே இதில் வந்து அடைச்சி வச்சுருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? திரும்ப 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 ரெப்பீட்டடாக அதை இன்ஸ்டால் பண்ணி பண்ணி உங்களுக்கு இடம் வேணும்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும், இல்லைனா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஸ்ட்ரீம்லைட் யூஐக்காக. ஸோ லேங் செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, லோட் பண்ணுறது, சங்க் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க. தென் லேங் செயின் கம்யூனிட்டி ஆல்சோ. அண்ட் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லோட் பண்ணுறதுக்கு, சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் எம்பர்ட் பண்ணுறதுக்கு, ஃபைல்ஸ் சிபியூ வந்து உங்களோட ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். இதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க ஒன் பை ஒன்னாவே. ஓகேவா? ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நியூ டெர்மினல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். கண்டிப்பாக கம்பல்சரி கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் கொடுக்கணும், பவர் ஷெல்லில் கொடுக்காதீங்க. சரியா? சிடி ஸ்பேஸ் நீங்கள் டைப் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட். இன்கேஸ் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எரர் வரும். சரியா? மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா எரர் வரும். கரெக்டாக பண்ணீங்கன்னா எரர் வராது. ஓகேவா? ட்ராக். ஸோ ஸ்ட்ரீம்லைட்டை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைட்டுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். புரியுதா கைஸ்? இது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆச்சு. இது நான் கிரியேட் பண்ணலை. ஓகேவா? ஃபோல்டர் இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆச்சு. எப்படி அப்படின்னா பைத்தான் -m கொடுத்துக்காங்க. அதாவது பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் ஆகும். அதில் வந்து எனக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வேணும். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஷார்ட்டாக விஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ நான் கொடுத்துக்கோங்க. நான் மை-n1 கொடுத்துக்கிறேன். நீங்கள் மை-n1 கொடுத்தாலும் சரி, 2 கொடுத்தாலும் சரி, மை என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு எம்டி என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும். என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிரும். இன்கேஸ் இது கிரியேட் ஆகலை அப்படின்னா கிரியேட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணணும். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா மை என்விரான்மெண்ட்டில் ஸ்கிரிப்ட்ஸில் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த கோடை வந்து நம்ம டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரீம்லைட்டில் தான் இருக்குது. ஸ்ட்ரீம்லைட்டில் யாருக்குள்ளே இருக்காங்க? பைத்தான் ட்ராக் ஸ்ட்ரீம்லைட்டில் யாருக்குள்ளே இருக்காங்க? மை என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மை என்விரான்மெண்ட் அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு ஸ்லாஷ். ஓகேவா? தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட்ஸு தெரியல அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டைப் பண்ணணும். ஸ்கிரிப்ட்ஸுக்குள்ளே யாரில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் வந்து இருக்காங்க. ஸோ ஸ்பெல் கரெக்டாக போட்டிக்கலாம், ஆக்டிவேட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் போயாச்சு. சரியா? இப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? சேம் அதே தான், பிப் இன்ஸ்டால். நான் ரீட் பண்ணுறதுக்காக -r கொடுக்குறேன். -r requirements டாட் டெக்ஸ்ட். ஓகேவா? அந்த நேமை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து என்ன ரன் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலி இது ஸ்ட்ரீம்லைட்டா. ஸோ நான் பைத்தான் கமாண்டில் ஸ்ட்ரீம்லைட்டை ரன் பண்ணணும். ஸ்ட்ரீம்லைட் ரன் பண்ணணும். ஆக்சுவலி இது இப்படி தாங்க நீங்கள் கோடிங்லாம் படிக்கணும். சரியா? நான் ரன் பண்ணணும். எதை அப்படின்னா app.py தான் மெயின் ப்ரோக்ராமு. app.py தான் நான் வந்து என்ன பண்ணணும், ரன் பண்ணணும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு app.py வந்து என்ன ஆகும், ரன் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு ரன் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த லோக்கல் ஹோஸ்ட்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. நான் இது ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறேன். தென் உங்களுக்கு நான் கோடிங் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதை அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வந்து வந்துடும் நீங்கள் ப்ரோக்ராம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா. ஸோ ப்ரௌஸ் ஃபைலில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரெஸ்யூம் அப்லோட் பண்ணோன்னே எனக்கு அப்லோடர் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு.
இது வந்ததுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க ஜென்ரேட் ஆகும். அதாவது இந்த அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும், சாட் ஜிபிடி மாதிரி. நீங்க அதுல வந்து ப்ராம்ப்ட் வந்து கொடுக்க முடியும். தென் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து உங்களோட queries-அ வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்க query வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்க எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, நீங்க ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா கிரேடியோ யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு யூஐல வந்து டிப்ளாய் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? நான் இப்போ வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ரெஸ்யூம்ல இருக்கிற இப்போ ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணனா ரேக் கான்செப்ட் தான். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு என்ன பண்ணணும், டெக்ஸ்ட்டை சங்க் பண்ணி இம்போர்ட் பண்ணி வெக்டர்ல ஸ்டோர் பண்ணும். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா query வந்து நான் கேட்குறேன். அப்போ என்னோட கொரியும் அது வந்து என்ன பண்ணணும்னா எம்போர்டிங் பண்ணி சிமிலாரிட்டி சங்க் இதை வந்து செக் பண்ணும். செக் பண்ணப்போ வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னவோ இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் ஆக்சுவலி இந்த கான்செப்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் ஸ்னாப் எடுத்தீங்கல்ல, அந்த இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. ஸோ இவங்களோட ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான், மிஷின் லேர்னிங், லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ஸ், ஸோ யோலோ, எஸ்ஜி பூஸ்ட், ஸோ இது எல்லாமே இவங்களோட ஸ்கில்ஸ்ல இருக்கு. தென் ஸ்ட்ரீம் லைட்டுமே இருக்கு, சைபை, என்எல்டிகே அண்ட் ஸ்ட்ரீம்லைட்டர், நம்பை, சீபான், மேட்ப்ளாட்லிப், சீபான், இன்னும் நிறைய இருக்கு. எல்லாமே இவங்களோட ஃபுல்லாவே இருக்கு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் கிரியேட் ஆகும். இது எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். சரியா? இப்போ நீங்க ரெக்கமெண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. சரியா? அடுத்த ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா யூட்டில்ஸ் டாட் பை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். அடுத்தது வந்து என்னது, யூட்டில்ஸ் டாட் பை வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். இது நான் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்றேன். சரியா? ஆப் டாட் பை தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கமெண்ட் போடப்போ வந்து ரெக்கமெண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட் வந்து ரன் ஆயிருது. ஓகேவா? அடுத்த கமெண்ட் என்ன போடுறீங்க, ஸ்ட்ரீம் லைட்ல ஆப் டாட் பையை ரன் பண்ணு அப்படின்னு கொடுக்குறீங்க. அப்போ எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீம் லைட்டை வந்து எஸ்டின்னு எடுத்துக்கோங்க. யூட்டில்ஸ்ல இருந்து யாரெல்லாம் இம்போர்ட் பண்றீங்க காய்ஸ், யூட்டில்ஸ்ல நீங்க பண்ண டெஃப் ஃபங்க்ஷன்லாம் இருக்கு. ரீட் பிடிஎஃப், கெட் வெக்டார் ஸ்டோரு, கெட் கன்வர்ஷனல் செயின், ஸோ இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், ஆப் டாட் பைல வந்து என்ன பண்ணிக்கணும், இம்போர்ட் பண்ணிக்கணும். சரியா? ஹேண்டில் யூசர். தென் ஸ்ட்ரீம் லைட்ல பேஜ் கான்ஃபிகரேஷன் பண்றீங்க. உங்க பேஜ் டைட்டில் வந்து என்ன இருக்கணும், பிடிஎஃப் சாட் பாட்னு இருக்கணும். இருக்கான்னு பாருங்க. மேல பிடிஎஃப் சாட் பாட்டன் இருக்கா? நீங்க அங்க என்ன கொடுக்குறீங்களோ அது இங்க ஷோ ஆகுதா? தென் லேஅவுட் வந்து வைடு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த டெஃப் ஃபங்க்ஷன் வந்து இப்போ ரன் ஆகாது. இந்த டெஃப் ஃபங்க்ஷன் வந்து இப்போ ரன் ஆகுது ஏன்னா நான் இன்னும் கால் பண்ணலை. டேரெக்டாக இங்கே போகும். இஃப் நேம் வந்து ஈக்குவல் டு மெயினாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து இப்போ கால் பண்ணுறாங்க. அப்போது இப்போ கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ரன் ஆகும். ஸோ ஸ்ட்ரீம் லைட்ல டைட்டில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, சாட் வித் யோர் பிடிஎஃப் யூசிங் ஹக்கிங் ஃபேஸ் அண்ட் இது அது வந்து இங்கே ஷோ ஆயிருக்கா. ஃபர்ஸ்ட் இது தானே கைஸ் உங்களுக்கு ஷோ ஆச்சு, சாட் வித் யோர் பிடிஎஃப் ஹக்கிங் ஃபேஸ்ன்ட்டு. தென் இப்போ வித் சைட் பார் வந்து எனக்கு வேணும். சைட் பார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்லோட் யுவர் பிடிஎஃப் அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் கேட்குறேன். எனக்கு அப்லோட் யுவர் பிடிஎஃப் நீங்கள் வந்திருக்கா சைட் பாரில், அப்லோட் யுவர் பிடிஎஃப் அப்படின்ட்டு. தென் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபைல் அப்லோடர், அதாவது சூஸ் எ பிடிஎஃப் அப்படின்ட்டு நான் பிடிஎஃப் ஒன்லி இது பிடிஎஃப் டைப் மட்டும் தான் எடுக்கும். நீங்கள் வேறு டைப் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வேறு டைப் எடுக்கும். ஓகேவா? பிடிஎஃப் டைப் மட்டும் தான் எடுக்கும். இஃப் பிடிஎஃப் அப்லோட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மெசேஜ் வரும், பிடிஎஃப் அப்லோடர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சா? இதில் வந்துதான் நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம். ஸோ லிமிட்டட் வந்து 200 MB-க்குள்ள தான் இருக்கணும் ஃபைலு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ ஃபைல் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து எதை கால் பண்ணுறேன், ரீட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ரீட் ஃபங்க்ஷனுக்குள்ள யார் இருக்கா, என்னோட ஸ்டூடெண்ட் ஒன்னோட பிடிஎஃப் இருக்காங்க. இப்போ நான் ரீட் ஃபங்க்ஷனுக்குள்ள போகிறேன். யூட்டில்ஸில் ரீட் ஃபங்க்ஷனில் என்ன வேலை கைஸ் இங்கே நடக்குது, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நெசசரியானதெல்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓஎஸ்ல ரன் பண்ண போகிறனால இம்போர்ட் ஓஎஸ். நான் பிடிஎஃப் ரீட் பண்ணுறதுனால பிடிஎஃப் ரீடரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது, டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ரெக்ரசிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்பர்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவீங்க, வெக்டார்ல ஸ்டோர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னது, எல்எல்எம் மாடல் வந்து ஹக்கிங் ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணிக்க. இங்கே இது வந்து உங்களுக்கு ப்ராம்ப்ட் ரன்னபிள், அதாவது உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து ஷோ ஆகிறதுக்காக நான் இதை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இப்போ என்னோட பிடிஎஃப் லோட் பண்ணியாச்சு. இப்போ பிடிஎஃப் ரீடர்ல என்ன நடக்கும், பிடிஎஃப் ரீடர் ஃபங்க்ஷன்ல எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு. அப்போ நான் ரீடர்ல வந்து பேஜஸ் இருக்கா, என்னோட ரெஸ்யூம்ல 2 பேஜ் இருக்கு. பேஜ்னு எடுத்துக்கிறேன். பேஜ் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட்னா எனக்கு என்ன ஆகும், இல்லை உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு உங்களுக்கு எதில் ஸ்டோர் ஆகிருக்கும், டெக்ஸ்ட்டுக்குள்ள ஸ்டோர் ஆகிருக்குமா? நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சேன் கரெக்டாக லாஸ்ட் கிளாஸ். அந்த ஸ்கோரில் வந்து நான் ரன் பண்ணி காமிச்சேன்.
2 ரெஸ்யூம் கொடுத்து ஸ்கோர் ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோ லோவஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னு காமிச்சேன். சரியா? தென் இப்போ டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. இப்போ அடுத்தது வந்து என்னது, ரா டெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்றோம், வெக்டார் ஸ்டோர்ல வந்து என்ன பண்றோம், கெட் வெக்டார் ஸ்டோர் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்றோம். இப்போ யூட்டில்ஸ்ல வந்து கெட் வெக்டார் ஸ்டோர் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிட்டாரு. இப்போ வந்து நம்மளோட ஸ்ப்ளிட் பண்ண டெக்ஸ்ட் எல்லாம் இருக்காங்க ஸ்ட்ரிங்குக்குள்ள. அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், சங்க் வந்து பண்றோம். நான் சொன்னேன் சங்க் 500 சைஸ் வந்து சங்க் பண்ணிட்டு ஓவர்லாப் வந்து என்ன பண்றாங்க 50. ஸோ இதே தான் வந்து என்ன நடக்குது, டெக்ஸ்ட் ஸ்பிளிட்ல வந்து நடக்குது. ஓகேவா? இதெல்லாம் எதில் ஸ்டோர் பண்றாங்க, டெக்ஸ்ட் அப்படின்றதுல வந்து என்ன பண்றாங்க, ஸ்டோர் பண்றாங்க. பை த வே எம்போர்டிங் நடக்குது. அகிங் ஃபேஸ் எம்போர்டிங்ல யாரை யூஸ் பண்றீங்க, சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். NLPல படிச்சிருப்பீங்க எப்படி எம்போர்டிங் நடக்குது அப்படின்ட்டு. அப்போ டெக்ஸ்டையும் எம்போர்டிங்கும் வந்து என்ன பண்றீங்க, எனக்கு ஃபாய்ஸ்ல வந்து என்ன பண்றீங்க, நீங்க கொடுத்துடுறீங்க. அப்போ வெக்டார் ஸ்டோர்ன்றது ஃபாய்ஸ்ன்ற வெக்டார் டிபி வந்து வெக்டார் ஸ்டோர்ல வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஸ்டோர் ஆயிரும். இப்போ வந்து எம்போர்டிங் பண்ணியாச்சு, சங்க் பண்ணி எம்போர்டிங் பண்ணி எதுல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, வெக்டார் ஸ்டோர்ல சங்க் பண்ணியாச்சு. இப்போ ஆப் டாட் பைல நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. இப்போ வெக்டார் ஸ்டோர்ல முடிச்சாச்சு. இப்போ அடுத்த வேலை என்னது, கொஸ்டின் ஆன்சர் செயின். இங்க யாரை கால் பண்றோம், கெட் கன்வர்ஷனல் செயினை வந்து நம்ம என்ன பண்றோம், கான்வர்சேஷனல் செயினை வந்து என்ன பண்றோம், நம்ம கால் பண்றோம். அப்போ நம்ம வந்து இது கான்வர்சேஷனல் செயினுக்கு வந்து நம்ம போயிடலாம். இப்போ இந்த ப்ராசஸ் 1 by 1 நடக்கும். இங்க பைப்லைன் நீங்க யாரை யூஸ் பண்ணிருக்கீங்க, நம்ம இதுக்கு முன்னாடி GPT-2 மாடல் யூஸ் பண்ணோம் டெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக. பட் நான் இங்க வந்து கூகுள் பிளான் கைஸ், ஒரு மாடலும் ஒரு மாதிரி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? தென் டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து யூஸ் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் லென்த் 256. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லோக்கல் LLM அப்படின்ட்டு வந்து நான் என்ன பண்றேன், பைப்லைனை வந்து என்ன பண்றேன்னா ஃபிட் பண்றேன். நீங்க டேரக்டாவும் இதை எடுத்து இதுக்குள்ள எழுதிருக்கலாம், இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி பைப்லைன் வந்து ஃபிட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகாது, ஏன்னா நான் என்ன டெஃப் வந்து நான் என்ன பண்ணல, கால் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து என்னன்னா உங்களுக்கு கண்டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். கண்டெக்ஸ்ட் ஷோ ஆயிருக்கா, இஸ் கண்டெக்ஸ்ட் அண்ட் உங்களோட கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து இதுல ஷோ ஆயிருக்கும் கடைசியில. ஓகேவா? கண்டெக்ஸ்ட் இதுவும் நான் என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்புட்ஸாக வந்து உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட இருந்து இன்புட் எடுக்கிறாங்களா, ஸோ இன்புட் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ்லேருந்து இன்புட் எடுத்துக்குவாங்க, கொஸ்டின்ஸும் உங்ககிட்ட இருந்து இன்புட் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பைன் பண்ணுவாங்க. கம்பைன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ப்ராம்ப்ட் வந்து ஆன்சர் த கொஸ்டின் பேஸ்ட் ஒன்லி அப்படின்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆன்சர் த கொஸ்டின் பேஸ்ட்னு வந்திருக்கா, வந்திருக்கா இல்லையா? ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? தென் இந்த ப்ராம்ப்ட் தான் ரிவர்க் பண்ணுவீங்க. நான் அடுத்தது சொல்றேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து என்னன்னா லேங் செயின் வந்து இது வந்து ரன்னபிள் ஆகும். உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருந்துதான், ரன் ஆயிட்டு கொஸ்டின் ஆன்சரிங் வந்து உங்களுக்கு என்ன பண்ணாங்க, இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கே கால் பண்ண போகும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ண போகும்போது தான் இங்கே உங்களுக்கு இது வந்து ரன் ஆகும். சரியா? ரன் ஆயிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ உங்களுக்கு செயின் அண்ட் டாக்ஸும் உங்களுக்கு இருக்கும். செயின்ல வந்து யார் இருப்பா, உங்களோட கொஸ்டின். வெக்டார் ஸ்டோர்ல வந்து நீங்க வெக்டார் ஸ்டோரேஜ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க டாக்ஸ்ல. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொஸ்டின் ஆன்சர், கொஸ்டின் வந்து நம்ம ஆஸ்க் பண்றோம். இப்போ PDF ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அபவுட் யோர் PDF அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுங்க, ஷோ ஆகுது. சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகுது. ஷோ ஆனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்றீங்க, இன்புட்டா கொடுக்குறீங்க. அதுதான் யூசர் கொஸ்டின். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஹேண்டில் யூசர் கொஸ்டின்ஸ்ல போகும். உங்களுக்கு QA செயினும் இருக்கு, கொஸ்டினும் என்ன அப்படின்ட்டு இருக்கு. அப்போ ஹேண்டில் யூசர் கொஸ்டினுக்கு வந்து போயிடும். ஸோ ஹேண்டில் யூசர் கொஸ்டின்ல ஃபங்க்ஷன் வந்து பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு செயின் டேட்டாவும் கிடைச்சிருக்கும், கொஸ்டினும் கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம வந்து சிமிலாரிட்டி செக் பண்ணலாம், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்ட்டு நான் கொஸ்டின்ஸ் கொடுத்தேன். ஸோ என்னோட செயின் டேட்டாவில் என்னோட டாக்ஸ்லையும் இதை வந்து செக் பண்ணணும். இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்வாக் பண்ணும். ஸோ உங்கள் டாக்ஸையும் கொஸ்டினையும் இன்வாக் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டாக வந்து கொடுக்கும். சரியா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் வந்து ஆல்ரெடி தெரியும். அப்போ வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஆன்சர் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன ஆகும், ரெஸ்பான்ஸ் வந்து ஷோ ஆகும். இது புரியுதா கைஸ் உங்களுக்கு? ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு இதில் ரிட்டர்ன் ஆயிருக்கா? ஸோ ஆன்சர்ஸ்ன்ட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்புறம் கொஸ்டின் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் ஆயிருக்கு. சரியா? ஸோ இந்த யூட்டில்ஸ் டாட் பைல ஆக்சுவலி இதில் நம்ம வந்து எல்லா டெஃப் ஃபங்க்ஷனையுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு இதில் வந்து ஷோ ஆகுது, கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொஸ்டின் ஷோ ஆகுதா? ஸோ இதை மட்டும் நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே போட்டுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூட்டில்ஸ். ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க, யூட்டில்ஸ் டைப் பண்ணிக்கோங்க.
தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது. ஸோ மூணாவது வந்து இதில் இருக்க ப்ரோக்ராம் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே மூணு ஃபைலுமே ரெடி ஆயிருச்சு எனக்கு அப்படின்னா நீங்கள் இதை வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3 ஃபைல் எனக்கு பக்காவாக ரெடி ஆயிடுச்சுன்னா ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ சிடி வந்து கொடுத்துக்கோங்க ஃபோல்டர் நேமு. தென் வந்து பைத்தான் -m அப்படின்ட்டு கொடுத்துட்டு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, பிப் இன்ஸ்டால் -r recommends .txt அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரீம் லைட்டை வந்து நீங்கள் ரன் பண்ணணும். ஸ்ட்ரீம் லைட் ரன் app.py அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இது வீடியோட கடைசியில் வந்து நான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். சரியா? இதில் இருக்கிற மாதிரி பைத்தான் -m ஸ்ட்ரீம்லைட் ரன் app.py அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆகும். நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து என்ன ஆகும், யூஐ வந்து ஷோ ஆகும். சரியா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ் உங்களுக்கு?